இதுதான் ரியாக்ட். இதுதான் ரியாக்டோட ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு எது டவுட் இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, யூசிங் கிரியேட்டிங் ஏ ரியாக்ட் ஆப் அப்படின்ற கமெண்ட்ல யூஸ் பண்ணி, பிஃபோர் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்கணும் அப்படின்னா, Node.js. இதோட லிங்க் எல்லாமே ஆஃப்டர் த செஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிட், இதோட 2 லிங்க்கும் நாங்கள் ஆஃப்டர் த செஷன் ஷேர் பண்றோம். இதுலேருந்தே அவங்க இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த கமெண்ட்டை ரன் பண்ணணும். எப்படின்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த பாத்துல ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபோல்டருக்குள்ள ரியாக்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஈக்குவலன்ல மெயின் ஃபோல்டர் ரியாக்ட் ஆப் அப்படின்னு கிளிக் பண்ணி இது எம்டி ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள ஜஸ்ட் நம்ம இந்த பார்த்த இந்த கமாண்டை அந்த ஃபோல்டருக்குள்ள கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஸ்விட்ச் பண்ணிட்டு அந்த கமாண்டை அந்த இன்சைட் ஃபோல்டர் ரன் பண்ணணும். டைப்ஸ்கிரிப்ட் வேணுமா ஜாவாஸ்கிரிப்ட் வேணுமா கேட்டது. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் பார்த்துக்கோம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் படியே நம்ம பண்ணிடலாம். கமாண்டை ரன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் வேணுமான்னு கேட்போம். டைப் ஸ்கிரிப்ட் வேணா நம்ம நோ கொடுத்துட்டோம்னா பை டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ESLint அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டாங்க. ESLint என்னன்றது ஃபியூச்சர் செஷனில் நம்ம சொல்லுவோம். இப்போ டெய்ல்வின் CSS அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பூட்ஸ்ட்ராப் CSS லைப்ரரி பார்த்தோம்ல, சேம் லைக் டெய்ல்வின் CSS. சோர்ஸ் டைரக்டரி வேணுமா இருக்குது, அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். சோர்ஸ் டைரக்டரி, ஆப் ரவுட்டர், இம்போர்ட் அலைன்ஸ், இது என்னன்றது இப்போ இந்த செஷன் தான் நம்ம பார்க்கலாம். ஆப் ஃபோல்டருக்குள்ள மை ஆப் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எம்டிஆர் இருந்தது, அந்த கமெண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்சைட் ரியாக்ட் ஆப்ல மை ஆப் அப்படின்ற பேர்ல ஒரு கோர்ஸ்லாம் இருக்கு. இதுதான் ரியாக்டோட கோர்ஸ். ஏன் இங்க மை ஆப் வந்தது அப்படின்னா, நம்ம கமெண்ட் பார்த்தோம்னா கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் அட்லீஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஃபோல்டர் ப்ராஜெக்ட் நேம் வந்து எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதனால பை டிஃபால்ட்டாவே வந்து மை ஆப் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த ஃபோல்டர் இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோட் எடிட்டர் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரியாக்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட், இது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் ஒர்க் ஆகுது, நம்ம நார்மலாக பார்க்குற HTML CSS நார்மல் வெப்சைட்ஸ்க்கும் ரியாக்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட கோர்ஸ் பண்ணி வெப்சைட் எடுத்துப்போம். இது வந்து PHP லாராவல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணது. இதே நம்ம ரியாக்ட்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இந்த பேஜ் கிளிக் பண்றோம், நெக்ஸ்ட் பேஜ் போறப்போ ஃபுல் பேஜே வந்து லோட் ஆகுது, ஐ மீன் ரெண்டர் ஆகுது. இந்த ஹோல் பார்ட்டே ரெண்டாவது புதுசா வருது. ஆனா ப்ரீவியஸ் பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் இந்த ஹெட்டர் ஃபுட்டர் இது ரெண்டுமே வந்து சேம் தான். இதே நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எந்த டேட்டா மாறுறோமோ அது மட்டும் ஸ்பீடா லோட் ஆகும். இது நம்ம நார்மல் வெப்சைட் யூஸ் பண்ணோம்னா அப்படி கிடையாது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே புதுசா ரெண்டா இருக்கும். அதனால நம்ம வெப்பேஜ் வந்து ஸ்லோவா இருக்கும். இதுதான் வந்து ரியாக்ட்ல விர்ச்சுவல் டாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தியரி செஷன், அதெல்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ரியாக்ட் வந்து இதுதான். நார்மல் வெப்சைட்டை கம்பேர் பண்றப்போ ரியாக்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா ரெண்டர் ஆகும். ரியாக்ட் வந்து ஹோல் வெப்சைட்டே நமக்கு அப்டேட் பண்ணாது.
நமக்கு எந்த பார்ட் தேவையோ அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான் அப்டேட் பண்ணும். ஸோ அதெல்லாமே இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரியாக்ட் ஆப்பை செட்டப் பண்ணிட்டோம் லோக்கல்ல. இது எப்படி ரன் பண்றதுன்னா npm run dev இந்த கமெண்ட் 2-3 கமெண்ட்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரியாக்ட் ஆப் ஒர்க் பண்றதுக்கு npm run dev கொடுத்தோம்னா நம்ம லோக்கல்லையே 3000 அப்படின்னு ஒரு போர்ட், இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு ரியாக்ட் ஆப் வந்து ரெண்டர் ஆயிரும். அதை ரன் பண்ணிட்டு இந்த லோக்கல் லிங்க் எடுத்து ப்ரௌசர்ல ரன் பண்ணாலே நமக்கு வந்துடும். ஓகேங்களா, நமக்கு வந்துருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே index.html தான் எடுக்கணும். பட் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு index.html இல்லை. ஸோ எப்படி இது என்ன ஆகுது அப்படின்னா இதோட ஒர்க் ஃப்ளோ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டர் ஆகிறப்போ எது இது ஆகும்னா சோர்ஸ்க்குள்ள இருக்கிற layout.js இதுதான் நமக்கு ரெண்டர் ஆகும். இங்கே நமக்கு சோர்ஸ் ஃபோல்டர் வந்துருக்கு அப்படின்னா நம்ம பில் பண்றப்போ சோர்ஸ் டைரக்டரி எஸ்ஆர்னோ கேட்டது நம்ம மிஸ் கொடுத்தோம். அதனால சோர்ஸ் டைரக்டரிக்குள்ள எல்லா ஆப்புமே வந்துருக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டர் ஆகுது layout.js. இதுல பார்த்தோம்னா இந்த HTML பார்ட் தான் வந்து இப்போ நமக்கு இங்கே ரெண்டர் ஆயிருக்கும். பட் ஆனால் இந்த next.js get started by editing எதுவுமே இல்லையே, எப்படி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்புறம் எப்படி இங்கே வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது வந்து பேஜ்ல லேஅவுட் வந்து ரேப் பண்ணி இதுக்குள்ள பேஜ்.js வந்து ரெண்டர் பண்ணும். ஓகேங்களா, அந்த அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த கான்டென்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோம் பேஜை நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை சேஞ்ச் பண்ணாலே போதும். ஹோம் பேஜ் இதுதான் வந்து ரியாக்டோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ. இப்போ நம்ம ரியாக்ட் வந்து நெக்ஸ்ட்.js ரிலேட் பண்ண ப்ராஜெக்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரியாக்ட் வித் next.js இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே சோர்ஸ்க்குள்ள இருக்க ஆப் ஃபோல்டருக்குள்ள இருக்க லேயர்.js தான் ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் ரெண்டர் ஆகும். அதுக்குள்ளதான் வந்துட்டு பேசிக் நம்ம பண்ண ஸ்ட்ரக்சர் HTML ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள பாடிக்குள்ள சில்ட்ரன் இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணி கொடுக்கும். சில்ட்ரன் அப்படின்னா இது வந்து நமக்கு இங்கே ப்ராப்ஸா வரும். இதெல்லாமே வந்து நம்ம ஃபர்தரா போக 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 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஜ்.js தான் வந்து இந்த லேஅவுட்டுக்கு சில்ட்ரனா வரும். நான் சொன்னீங்கல்ல நமக்கு வந்து 4 பார்ட்டுமே அப்டேட் ஆகாது, நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அது மட்டும் தான் அப்டேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்ற நம்ம லாஸ்ட் செஷன்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ் பார்த்தோம். எப்படின்னா லெட் a is equal to 5 அப்படிங்கிறது தான் வேரியபிள் கிரியேட் பண்ணுவாங்க. and then b is equal to 10 and then name equal to dot let யூஸ் பண்ணி and then where யூஸ் பண்ணி and then const யூஸ் பண்ணி இப்படிதான் வேரியபிள் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, நம்ம லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஸ்டேட்டிக் வேரியபிள்ஸ். இப்போ இந்த ஏஜ்ல வந்து எப்பயாச்சும் வேல்யூ அப்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த காம்போனன்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் லோட் ஆகிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் லோட் ஆகும். இல்லை இப்போ நமக்கு வந்து ஒரு வேல்யூ மாறுறோம், அந்த வேல்யூ மாறுறப்போ நமக்கு அந்த பார்ட் வந்து புதுசாக ரெண்டர் ஆகி ப்ரௌசர்ல தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து வேரியபிள் பேர் போல ஏ போட்டலாம். அது வந்து கான்ஸ்ட்ன்றது வந்து டைப்பு, கவுட்ன்றது வேரியபிள் நேம். செட் கவுண்ட், இந்த செட் கவுண்ட்ன்றது அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்.
நம்ம ஒரு நார்மல் ஃபுல் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள்ல எப்பெல்லாம் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு இந்த பேஜ்ன்ற காம்போனன்ட் வந்து புதுசாக ரெண்டாவது ஆகும். அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டன் எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆன்கிளிக் என்ன பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆன்கிளிக்குள்ள ஹேண்டில் கிளிக்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். என்ன பண்ணோம்னா இந்த கவுண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் அப்படின்றது இந்த கவுண்டோட வேல்யூ அப்டேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். எப்பெல்லாம் நம்ம கிளிக் பண்றோமோ அப்பெல்லாம் கவுண்டோட வேல்யூ ஒன்று தான் போடும். ஸோ இந்த பி அப்படின்ற எலமெண்ட்குள்ள கவுண்டோட வேல்யூவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். இதுதான் நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன். இங்கேயே ஜீரோன்னு கொடுத்துருக்கோம்னா யூஸ்டேட்லி பை டிஃபால்ட் இந்த காம்பனண்ட் ரெண்டரை கவுண்டோட வேல்யூ எத்தனை என்ன இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஜீரோ கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தனை ஜீரோன்னு இருக்கும். இங்க 10 கொடுத்தோம்னா பை டிஃபால்ட் 10ன்னு மாறிடும். இப்போ நான் கிளிக் பண்றேன். ஒன்றும் மாறுதுங்களா? எனக்கு இப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுறதுனால இது மட்டும்தான் மாறும். எனக்கு இந்த ஹோல் பார்ட்டே வந்து புதுசா ரெண்டர் ஆகாது. இதுதான் வந்து ரியாக்டோட மேஜர் அட்வான்டேஜ். எனக்கு இப்போ இந்த பி டேக் மட்டும்தான் அப்டேட் ஆகும். இந்த பட்டனோ இல்லாட்டி பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பாடியோ இல்லாட்டினா இந்த லே.js எதுவுமே வந்து புதுசா நமக்கு ரெண்டுமே ஆகாது. ஜஸ்ட் இந்த பி மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஏன்னா அந்த பீக்குள்ள தான் வந்து அந்த ஸ்டேட் வேரியபிளா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ரியாக்டோட மெயின் அட்வான்டேஜ். ரியாக்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ரியாக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்றப்போ இல்லாட்டி ஏதாச்சும் வேல்யூ ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் ஏதாச்சும் அப்டேட் பண்றப்போ அப்போது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த இந்த காம்போனண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த காம்போனண்ட் போறப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இதுதான் வந்து ரியாக்டோட லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. காம்போனண்ட் மவுண்ட் காம்போனண்ட் அப்டேட் காம்போனண்ட் அன்மவுண்ட். காம்போனண்ட் மவுண்ட் அப்படின்னா இந்த காம்போனண்ட் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரௌசர்ல இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள வருது, இந்த பேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜ் தான் வந்து காம்போனண்ட் டிக் மவுண்ட். காம்போனண்ட் வில் அப்டேட் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஹேண்டி கிளிக் வச்சு இந்த கவுண்ட் பட்டனை வந்து இந்த கவுண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ இந்த பார்ட் வந்து ஒரு ரீரெண்டர் ஆகும். இதுல வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். அதான் வந்து காம்போனண்ட் வில் அப்டேட் அப்படின்ற ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அன்மவுண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வேற ஒரு காம்போனண்ட்டை வைக்க போறோம் அப்படின்றப்போ இந்த காம்போனண்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். அதாவது இந்த டாக்குமெண்ட்ல இருந்தே இந்த காம்போனண்ட் போயிடும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து காம்போனண்ட் வில் அன்மவுண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரியாக்ட் 5ஓட கான்செப்ட். அப்போ அது வந்து கிளாஸ் காம்போனன்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்றது ஃபுல்லாமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ். இந்த மூணையுமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் எஃபெக்ட் எஃபெக்ட்ன்ற ஹூக் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஹூக்ஸ் ரியாக்ட்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமான வந்து ஹூக் பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ரியாக்டோட செகண்ட் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நமக்கு என்ன பார்ட் தேவையோ அது மட்டும் அப்டேட் ஆகுது. அதை வந்து டெக்னிக்கல் டேம்ல விர்ச்சுவல் டாம் ரியல் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் டாமை அப்படியே விர்ச்சுவல் டாம் வந்து க்ளோன் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம்னா ரியல் டாம்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் விர்ச்சுவல் டாம்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும். ஹோல் அப்டேட் ஆகிட்டு அதுவும் ரியல் டாமும் கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கணுமோ அந்த இடத்த மட்டும் விர்ச்சுவல் டாம் வந்து ரியல் டாம்ல அப்டேட் பண்ணி வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதை இப்போ கிளிக் பண்றப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் டாம்ல அப்டேட் ஆகும். விர்ச்சுவல் டாமும் ரியல் டாம் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது 12 இருக்கும், நமக்கு 13 வேணும் அப்படின்றதுனால இது 13 மட்டும் அப்டேட் பண்ணும். இதான் ரியாக்டோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து இந்த லைஃப் சைக்கிள்ஸ்.
தேர்ட் வந்து ரியாக்ட் ஹூக்ஸ். ரியாக்ட்ல என்னென்ன ஹூக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், லேஅவுட் எஃபெக்ட், யூஸ் ரெஃப், யூஸ் ஐடி. அது மாதிரி நிறைய ஹூக்ஸ் இருக்கு. நம்ம மேஜரா யூஸ் பண்ண போறது யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் ரெஃப். இதுதான் இப்போதைக்கு மெயினா நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் நமக்கு என்ன இருக்குன்னா மெமோ, கால்பேக் இதெல்லாமே வந்து ஃபர்தரா பார்க்கலாம். யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக் எதுக்காக அப்படின்னா ஒரு லேஅவுட்குள்ள பேஜ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டும் நம்ம வைக்க போறோம். அண்ட் தென் இன்னொரு வேற ஏதாச்சும் காம்பனண்ட், எக்ஸாம்பிள் ஹோம் அபவுட், 2 காம்பனண்ட்டும் வைக்க போறோம். அதோட பேரண்ட் வந்து லேஅவுட் தான். இப்போ லேஅவுட் அப்டேட் ஆச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஹோமும் அப்டேட் ஆகும், அபவுட்டும் அப்டேட் ஆகும். அப்படின்றது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு லேஅவுட் மட்டும் அப்டேட் ஆனால் போதும். ஹோம் அபவுட்ல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்டேட் வேணாம், அப்டேட் ஆக வேண்டாம், அன்வான்ட் சேஞ்சஸ், அன்வான்ட் வெண்டர்ஸ் எதுவுமே வேண்டாங்கிறப்ப வந்து யூஸ் வேணும், யூஸ் கால்பேக் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ். இது நம்ம ஃபர்தராக கூட பார்க்கலாம். யூஸ் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் இந்த யூஸ் ஸ்டேட் குக். யூஸ் ஸ்டேட் குக் வந்து எதுக்காகனா இதை இங்கே ப்ளே பண்ணி ஸ்டேட் வேரியபிளை டிஃபைன் பண்றதுக்காக. டிஃபைனிங் ஸ்டேட் வேரியபிள். ஸ்டேட் வேரியபிளுக்கும் நார்மல் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா a is equal to 10 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இங்க வந்து ஏன்னு பார்த்திருக்கோம். a is equal to 20 நான் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ வந்து 10 இருக்கு. அது இப்போ ஹேண்டில் கிளிக் அப்போ a is equal to 20 நான் மாத்துறேன். இந்த இடத்துல வந்து கவுண்டர் நம்ம ஸ்டேட் வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆச்சு. இது ஹேண்டில் கிளிக்ல இப்போ நார்மல் வேரியபிள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வேரியபிள், இது வந்து லோக்கல் வேரியபிள், இது ஸ்டேட் வேரியபிள் கிடையாது. அதுதான் நார்மல் வேரியபிளுக்கும் ஸ்டேட் வேரியபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம். புரியுதுங்களா? எப்படின்னா எப்பெல்லாம் வந்து ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு டைனமிக்கா இந்த யூஐல அந்த சேஞ்சஸ்க்கான ஆக்ஷன் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் இது இந்த நார்மல் வேரியபிள் அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து இங்க நமக்கு யூஐல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த பர்பஸ்க்காக தான் வந்துட்டு நம்ம யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஹூக் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். நம்ம நார்மலா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணாம. செகண்ட் ஹூக் வந்து யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா யூஸ் எஃபெக்டோட சிண்டெக்ஸ் வந்து இதுதான். சிண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம இப்படிதான் போடணும், நம்ம வந்து பிக்சரை மாற்ற முடியாது. இது வந்து ஸ்டேட்டோட சிண்டெக்ஸ். வந்து டேட்டா டைப் நம்ம கான்ஸ்டா யூஸ் பண்ணணும். அந்த இது வந்து வேரியபிளோட நேமு, இது அது வேல்யூ சேஞ்ச் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஹூக். இதுக்குள்ள வந்து டிஃபால்ட் வேல்யூ இப்போ இது நேமா இருந்தது அப்படின்னா ஜான் டி. இப்போ இதே வந்து ஏஜா இருந்ததுன்னா ஏஜ் போட்டு ஏஜ் 28. இந்த மாதிரி இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட்டோட சிண்டாக்ஸ். வேரியபிள் நேம் அண்ட் தென் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து யூஸ் ஸ்டேட் ஹூக், அதுக்குள்ள டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன், ஸ்டேட்டோட சிண்டாக்ஸ். இது வந்து யூஸ் எஃபெக்டோட சிண்டாக்ஸ். யூஸ் எஃபெக்ட் ஹூக் நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் அதுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவாங்க. இது பேர் வந்து டிபெண்டன்சி அரேன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இப்படி போட்டுக்கோலாம். இது பேருக்கு அரே. நம்ம லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்போம். இது வந்து டிபெண்டன்சி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ள நான் நேம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா
ப்ரீவியஸா சொல்லியிருக்கோம், ஸ்டேட் வேரியபிள் மாறுறப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் ரெண்டா ஆகும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எப்ப வந்து இந்த நேம் மாறுதோ அப்போ வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எடுக்கும். இப்போ இது யூஸ் எஃபெக்ட் ஃபார் நம்ம ஏஜ் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஏஜ் போடுறோம் அப்படின்னா இந்த ஏஜ் மாறுறப்போ வந்து இந்த ஹூக் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுக்காது. இப்போ நேம் மாறுறப்போ இது எடுக்கும், இது மாறாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேம் மாற்றணும். இந்த மாதிரி ஏஜ் மாற்றலாம். ஒரு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு போகிறோம். ஆட் சேஞ்ச் பட்டன் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணா டாபிள் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். இப்போ கிளிக் பண்றப்போ அதனாலதான் ஆன் கிளிக் உள்ள டாபிள் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிளிக் பண்றோம். அதுக்குள்ள என்ன நடக்குதா செட் நேம்குள்ள லூயிஸ் அப்படின்னு பாஸ் பண்றோம். ஸோ லூயிஸ்னு பாஸ் பண்றப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த நேமோட வேல்யூ வந்து மாற்றும். இந்த நேமோட வேல்யூ எப்போ மாறுதோ அப்போ வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. இது வந்து ஏஜ் மாறினா மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் ஏஜ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டாகுல் ஏஜ்ன்ற பட்டன் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதனால அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் உள்ள டாகுல் ஏஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், இப்போ ஏஜோட கரண்ட் வேல்யூ 28, அது கூட ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி ஏஜ்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இங்கே ஏஜ் அப்டேட் ஆகிறப்போ இந்த எஃபெக்ட் ஃபங்க்ஷன் நமக்கு எடுக்கும், இது எடுக்காது. இதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அது நம்ம வந்து பேரடாக் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நேம் வந்து ஜான் டியோ, ஏஜ் 28 அப்படின்னு வந்து ஏஜ் மாற்றணும். ஏஜ் சேஞ்ச் மட்டும் தான் வந்துச்சு, நேம் வந்து சேஞ்சு வரல. ஏன்னா ஏஜ் மாறுது, இந்த யூஸ் எஃபெக்ட் மட்டும் எடுக்குது. இதுதான் யூஸ் எஃபெக்டோட ஃபங்க்ஷன். இங்கே சொல்லியிருந்தாங்க காம்பனன்ட் வித் மவுண்ட், காம்பனன்ட் வித் அப்டேட், காம்பனன்ட் வித் அன்மவுண்ட். இந்த 3 இதையுமே வந்து யூஸ் எஃபெக்டே ஹேண்டில் பண்ணிடும். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிறப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் எடுக்கும், பேஜ் சேஞ்ச் ஆகிறப்போ அதுதான் வந்து டிப் மவுண்ட். இப்போ ஏதாவது சேஞ்ச் நடக்கிறப்போ அந்த யூஸ் எஃபெக்ட் எடுக்கும், அதுதான் வந்துட்டு வில் அப்டேட். அதே மாதிரி இது நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்றோம்ன்றப்போயும் வந்துட்டு இது நமக்கு எடுக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் யூஸ் எஃபெக்ட்குள்ள ரிட்டர்ன் பேர்ல கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் டேப் இருக்கும். இப்போ நான் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன், நேம் மாறிடுச்சு, பேஜும் மாறிடுச்சு. இப்போ இதுல இருந்து இந்த காம்பனண்ட்ல இருந்து நான் வேற காம்பனண்ட் மாற போறேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த ரிட்டர்ன் வந்து எடுக்கும். நம்ம இந்த ரெஃப்ரெஷ் பண்ணாலோ இல்லை க்ளோஸ் பண்ணாலோ வந்துட்டு நமக்கு அப்டேட் ஆகும். அது வந்து நமக்கு இங்கே காமிக்காது. நம்ம ஒரு காம்பனண்ட்ல இருந்து எது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு வெப்சைட்ல ஹோம், அபவுட், சர்வீஸ் அப்படின்னு 3 பேஜ் இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல இருந்து அபவுட் பேஜ் போறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் எடுக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோம் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருந்து வெளியே போயிருது. ஹோம் போயிட்டு அபவுட்ன்ற பேஜ் வந்து நமக்கு டாக்குமெண்ட்குள்ள பெயிண்ட் ஆகுது. அப்படின்ற டைம்ல தான் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் எடுக்கும். இதுதான் வந்துட்டு காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்ற கேஸ். ஓகேங்களா?
சேஞ்ச் நேம் கொடுப்போம். நேம் வந்து லூயிஸ் அப்படின்னு மாறிடுச்சு. பேஜ் கொடுக்குறோம். ஏஜ் சேஞ்ச் அப்படின்ற அலர்ட் வருது. ஏஜ் நமக்கு ஒரு அழிவா மாறுது. சரிங்களா, ஒரு அழிவா நமக்கு மாறிட்டே வருது. இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட்ன்ற இப்போ யூஸ் எஃபெக்ட், யூஸ் லேஅவுட் எஃபெக்ட், இது மோரால சேம் தான். யூஸ் எஃபெக்ட் வந்து எப்போ எடுக்கும்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்றப்பாங்க, ரெஃப்ரெஷ் பண்றப்போ உங்களுக்கு கண்டென்ட் வந்துட்டு தான் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் எடுக்குது. அதே யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்னா இங்க கண்டென்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்து நமக்கு கால் ஆயிடும். அதுதான் யூஸ் எஃபெக்ட்டுக்கும் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதோட சின்டெக்ஸ்மே வந்து யூஸ் எஃபெக்ட் மாதிரியே தான். இதுதான் வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்டோட சின்டெக்ஸ். யூஸ் எஃபெக்ட் மாதிரியே தான். அண்ட் தென் யூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் அப்படின்னு போட்டு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் பண்றதுக்கோ, அதெல்லாம் அதை வந்து எடுத்து நம்ம மேனிஃபை பண்றதுக்கோ வந்து அந்த டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் யூஸ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் செஷன்ல. அதே இதை இங்க நம்ம ரியாக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பட்டன் எலமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி யூஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். யூஸ் போட்டுருங்களா, ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து லால் செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் வேல்யூ. இப்போ இந்த பட்டன் எலமெண்ட் வந்து நம்ம எலமெண்ட் கொடுத்துருக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து நம்ம ரீசனிங்கா தான் இருக்கணும். வேரியபிள் நேம் இந்த பேராடாக்கு அப்படின்ற அட்ரிபியூட்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்க எலமெண்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து யூசர் ஃபர்ஸ்டோட யூசேஜ். இது நமக்கு எப்படி எடுக்கும் அப்படின்னா, எஃபெக்ட்குள்ள நான் வந்து இந்த எலமெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எலமெண்ட் வந்து எப்போ அப்டேட் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகே தானே. எலமெண்ட் எலமெண்ட் இருந்தா செக் பண்றேன். இல்லாட்டினா வந்து நமக்கு இப்போ எலமெண்ட் இல்லாம நம்ம உள்ள யூஸ் பண்ணோம்னா எரர் த்ரோ பண்ணும். அதனாலதான் எலமெண்ட் டாட் கரண்ட்ல தான் வந்துட்டு கரண்ட் யூசர் போட வேல்யூ இருக்கும். கன்சோல் போட்டு என்ன பண்ணுறேன், இல்ல கரண்ட்ல தான் வந்துட்டு இந்த த்ரீ எலமெண்ட் இந்த மேல ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த த்ரீ எலமெண்ட் கரண்ட்ல தான் இருக்கும். யூஸ் எஃபெக்ட் நமக்கு எப்பயுமே ரிட்டர்ன் பண்றது வந்து ஆப்ஜெக்ட் தான் அப்படின்றதுலாம் வந்துட்டு கரண்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதனாலதான் வந்து நம்ம வேரியபிள் நேம் டாட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். எலமெண்ட் டாட் கரண்ட் அப்படின்னு போட்டு நம்ம எலமெண்ட் டாட் கரண்ட் டாட் பின்ன போட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம அதோட இது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி எலமெண்ட் டாட் கரண்ட் அப்படின்ற இந்த இது யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அது கலர் மாற்றுறதோ இல்லாட்டினா டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் கலர் மாற்றுறது டைனமிக்கா ஒரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி இதை மேனிபுலேட் பண்றதுக்காக தான் வந்து யூஸ் வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் ஒன் சொல்றேன். யூஸ் பண்ணி ஒரு எலமெண்டா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேனிபுலேட் பண்றதுக்கு தான் வந்து பண்ற குரூப் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பேசிக் குரூப் என்னென்ன பார்த்துக்கோம்னா யூஸ் டேக் பார்த்துருக்கோம், யூஸ் எஃபெக்ட்,
அண்ட் தென் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பார்த்துருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு யூஸ் ரஃப் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம 4 குரூப் பார்த்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்டோர் மாதிரி. இதுல வந்து நமக்கு எல்லா வேல்யூமே இருக்கும். அக்ராஸ் த ஆப் நமக்கு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு, அதுதான் வந்து ஆப். அதே மாதிரி இன்னொரு பேஜ் வேணும்னு நினைச்சோம்னா ஹோம் அப்படின்ற ஒரு அபவுட் அபவுட் ஒரு பேஜ் வேணும்னா அபவுட் கிளிக் பண்ணி அதுக்குள்ள பேஜ் டாட் ஜேஎஸ். அபவுட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பேஜ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, இந்த நேம் வந்து பேஜ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ வேற நேம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போனா மட்டும்தான் வந்து அபவுட்னு ஒரு பேஜ் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து நம்ம பேஜோட நேம், அதுக்குள்ள பேஜோட நேமுக்குள்ள பேஜ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இது வந்து நமக்கு ஜேஎஸ்எக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பிளஸ் HTML, அதுதான் வந்து ஜேஎஸ்எக்ஸ். இது வந்து நமக்கு ஒரு ஜேஎஸ்எக்ஸ் வேல்யூவை தான் வந்து நமக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். இப்படி பை டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வந்து இங்கே வர வேல்யூ தான் வந்து நமக்கு லேஅவுட்ல ப்ராப்ஸாக வரும். அது ப்ராப்ஸ்ல சில்ட்ரனாக வரும். அந்த சில்ட்ரனை தான் எடுத்து பாடிக்குள்ள பெயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுக்கு. இப்போ வந்து நமக்கு லேஅவுட்ல ஒரு வேல்யூ இருக்கு. நேம் ஈக்குவல் டு இந்த லேஅவுட்ல இருக்க நேம எப்படி நாம ப்ராப்ஸா அனுப்பாம அபோர்ட்குள்ள நம்ம எடுக்கிறது. இந்த வந்து எப்படி எடுக்கலாம்னா யூஸ் கான்டெக்ட் அப்படின்ற ஒரு ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அபோர்ட் எப்படி இதுன்றது ஸ்லாஷ் அபோர்ட் பேஜ் எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட பேஜ் நேம் அபோர்ட். இப்போ அதே மாதிரி கான்டெக்ட் கான்டெக்ட் அதுக்குள்ளேயும் இதை பேர் இதெல்லாம் வந்து நம்ம பேஜோட ஃபாண்ட். இப்போ நமக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. ஏன் என்ன பண்ணுறது? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இஸ் நாட் எ காம்பவுண்ட். ஏன்னா இது வந்து நம்ம டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலை. டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் வரும். இதுதான் வந்து காம்பவுண்டை எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான சின்டாக்ஸ். டிஃபால்ட் வேல்யூ போட்ட உடனே கான்டெக்ட் பார்த்தீங்களா? அபோட் கான்டெக்ட் நமக்கு இப்போ இந்த மாதிரி 2 பேஜ் இருக்கு. நம்ம லேஅவுட்ல ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி அது எப்படி அபோட்லயும் கான்டெக்ட்லயும் இருக்கிறது. அந்த அந்த ஹூக் பேர் தான் வந்து யூஸ் கான்டெக்ட் அப்படின்ற ஹூக். யூஸ் ஸ்டேட் பார்த்துட்டோம், யூஸ் எஃபெக்ட் பார்த்துட்டோம், யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பார்த்துட்டோம், யூஸ் ரஃப் பார்த்துட்டோம். யூஸ் ஐடி எதுக்காகனா ஒரு ரேண்டமா ஒரு ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுப்போம். அதுக்காக மட்டும் யூஸ் ஐடி. இது டைனமிக்கா ஒரு வேல்யூ கொடுக்கும். நான் உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன். யூஸ் ஐடி யூஸ் ஐடி அவ்வளவுதான்.
ரேண்டமா நம்ம ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். யூஸ் ஐடியோட யூஸ் வந்து அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ரேண்டமா ஒரு ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து யூஸ் ஐடி யூஸ் பண்றோம். யூஸ் ஐடி பார்த்துட்டோம். அந்த யூஸ் கான்டெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரொவைடருக்குள்ள நம்ம இந்த லேஅவுட்டை ரேப் பண்ணா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து அந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ணி நம்ம அபோட்லயும் சரி கான்டெக்ட்லயும் சரி நம்மளால அந்த வேல்யூவை எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தரா வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். இந்த செஷன்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இந்த செஷன் இதோட நம்ம பண்ணிக்கலாம். இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.